ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான ஈஸியான பிரெட் கோகனட் பால் பார்க்க போறோம். பிரெட் கோகனட் பால் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கோகனட் பிரெட் பால் செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் பிரெட் 4 ஸ்லைஸ், தேங்காய் துருவல் அரை கப், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு 1 சிட்டிகை, சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் 2, பால் 2 டேபிள் ஸ்பூன். பிரெட் கோகனட் பால் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்னு சொல்லலாம். இது வந்து வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது சின்ன பசங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து இந்த கடையில் வந்து ரெடிமேடாக வாங்கி சீஸ் பால் இந்த மாதிரிலாம் பொரிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் ப்ரெட்டாக இருந்தால் ஓகே, சால்ட்டு தான் இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜாரில் சேர்த்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கோம். அடுத்தது இதில் கொஞ்சமாக நம்ம வந்து பால் தெளித்து உருண்டை பிடிக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம வந்து பால் எதுவும் சேர்க்கல, இப்போ தான் சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு நீங்கள் தெளிச்சுட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தெளித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்வீட் பிரெட் தான் சேர்த்துருக்கோம், தேங்காயிலையும் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் சர்க்கரை தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு வேணும் போது எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் ரவுண்ட் பண்ணி உடனே பொரிக்கிறத விட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதாவது ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்து பொரிக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம செய்கிறோம், இதுவும் கரெக்டாக தான் வரும். பிகினஸாக இருந்தால் ஃப்ரீசரில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். உள்ளே வந்து வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரெட்டு வந்து நம்ம அப்படியே சேர்த்துருக்கோம், தேங்காய் தான் சேர்த்துருக்கோம், மாவு எதுவும் கிடையாது. ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஈஸியான பிரெட் கோகனட் பால் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சுஜா.